வணக்கம் மாணவ மாணவிகளே, எல்லோருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பு காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது ஒரு மீட்டல் வகுப்பு மாதிரி தான் இந்த வகுப்பு உங்களுக்கு அமைகின்றது. அதை நான் நிறைய வீடியோக்களும் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த தரம் 10 அலகு 1 அதாவது வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் என்றது நான் இதற்கு முதல் ஒரு வீடியோ செய்திருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் தரம் 10 அலகு 1. அதில் நாங்கள் அந்த வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் என்ற இதில் ஏற்கனவே முதல் ஒரு வீடியோ செய்திருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இன்றைக்கு இந்த வீடியோவை செய்ய இருக்கிறேன். அதில் அந்த இலங்கையின் வரலாறு பற்றி கூறுகிற நூல்கள் மகாவம்சம், தீபவம்சம், அதே போல சூழ வம்சம் என்று சொல்லியும் மற்றது வரலாற்று மூலாதாரங்கள் பற்றியும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வரலாற்று மூலாதாரங்களை நாங்கள் இந்த ரெண்டாக வகைப்படுத்துறோம். ஒன்று இலக்கிய மூலாதாரம், மற்ற தொல்பொருள் மூலாதாரங்கள் என்று. அந்த இலக்கிய மூலாதாரங்கள் அதாவது என்னன்றது, அதாவது உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் என்று அதை பற்றி நாங்கள் அதுல பார்த்துருக்கிறோம். அதே போல தொல்பொருள் மூலாதாரங்கள்லையும் கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சிதைவுகள் என்ற விடயங்கள் அதுல போடப்பட்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் இன்றைய வீடியோக்கு போவதற்கு முதல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை அவ்வாறு செய்வதன் மூலம் எல்லா மாணவர்களும் இந்த வீடியோ மூலம் அதிக பயனை பெற்று பரீட்சையில் நிறைய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். வாங்கோ இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்போ இதனுடைய இந்த அலகு 10, அதாவது தரம் 10 அலகு 1 என்ற வகையில் அந்த வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் முதல் வீடியோவை நீங்கள் முன்னுக்கு பார்த்து கொள்ளுங்க. அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு இதில் 2ஆவதாக போடுறேன். இலங்கைக்கு அறிமுகமான இனத்தவர்கள் வழங்கிய பெயர்கள். இப்போ இதில் ஏற்கனவே சொன்னான், இந்த குளோடியஸ் தொலமி என்பவர் தான் வரைந்த உலகப்படத்திலே இலங்கைக்கு ஒரு பெயர் இட்டிருக்கிறார், தப்ரவேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது நான் சென்ற வகுப்பில் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நாங்கள் பார்ப்போம் வேற இனத்தவர்கள் என்னென்ன பெயர்களை இலங்கைக்கு இட்டிருக்கிறார்கள். இது அநேகமாக பகுதி 1 வினாத்தாளில் வருகிற ஒரு வினாக்கள் தான். இனத்தவர்கள் பெயர்கள் என்று நான் இதில் போட்டிருக்கிறேன். இதில் நாங்கள் முதலாவது பார்ப்போம் என்னன்னு சொன்னால், அதாவது ஆரியர் இனத்தவர்கள் என்ற இதில் ஆரிய இனத்தவர்கள் இலங்கைக்கு வழங்கிய பெயர் அதாவது தம்பபன்னி என்று சொல்றோம். அதே போல இதுல நாங்கள் கிரேக்கர் இதுல அந்த இலங்கைக்கு வழங்கிய பெயர்கள் வெவ்வேறு இனத்தவர்கள் என்னென்ன பெயர்களை வழங்கி இருக்கிறார்கள். முதலாவது ஆரியர்கள் இலங்கைக்கு இட்ட பெயர் தம்பபன்னி. அதே போல கிரேக்கர் இலங்கைக்கு இட்ட பெயர் தப்ரவேன். மூன்றாவது அரேபியர் இலங்கைக்கு இட்ட பெயர் செரண்டிப். நான்காவது போர்த்துகேயர் இலங்கைக்கு வழங்கிய பெயர் செயிலான் அல்ல செயிலாவோ என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஒல்லாந்தர் இலங்கைக்கு வழங்கிய பெயர் சிலான். ஆங்கிலேயர் இலங்கைக்கு வழங்கிய பெயர் சிலோன் என்று சொன்னார்கள். அதே போல 7வது சீனர் இலங்கைக்கிட்ட பெயர் சீலன். இது அநேகமாக பகுதி 1 இப்படி இலங்கைக்கு ஒவ்வொருவரும் வழங்கிய பெயர்கள் என்னன்னு கேட்க நீங்கள் இந்த பகுதியை தெரிந்து வச்சிருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக கிரேக்க இனத்தவர் இலங்கைக்கு வழங்கிய பெயர் என்னென்றால் தப்ரவேன். அதே போல அராபியர்கள் இலங்கைக்கிட்ட பெயர் செரண்டி. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இங்க இலங்கைக்கு வருகை தராமல் இலங்கைக்கு வருகை தந்தவர்களிடம் கேட்டறிந்து நூல்களை எழுதிய ஆசிரியர்களும் அவர்களது நூல்களும். அப்ப அந்த நூல்களை நாங்கள் இங்க பார்த்தோம்னு சொன்னால் சில மூலாதாரங்களா போட்டிருக்கேன். 1 கிரேக்க மூலாதாரம், 2 ரோம மூலாதாரம், 3 சீன மூலாதாரங்கள், அதே போல போர்த்துகேய மூலாதாரங்கள் என்று வகைப்படுத்திக்கிறாங்க. அப்ப இதுல கிரேக்க மூலாதாரங்களுக்குள்ள நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த அரிஸ்டோட்டல் என்பவரால் எழுதப்பட்ட நூல் டிமுண்டோ. அதாவது அரிஸ்டோட்டல் என்பவர் எழுதின நூலின் பெயர் டிமிண்டோ. அது ஒரு கிரேக்க இனத்தை சேர்ந்தவர். அதே போல மெகஸ்தனிஸ் என்பவரால் எழுதப்பட்ட நூல் இண்டிகா. அதே போல கிரேக்க மூலாதாரங்கள் ஒன்றாக கருதப்படுவது இந்த ஒனேசி கிரிட்டஸின் அறிக்கை. அப்ப இவை கிரேக்க மூலாதாரத்துக்கு வரும். அதே போல ரோம மூலாதாரங்களுக்குள்ள எடுத்தோம்னு சொன்னா இதுல தொலமி எல்லாம் ரோம் நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி பிளினி ரோம் நாட்டை சேர்ந்தவர். அப்ப பிளினி எழுதின நூல் நெச்சுரஸ் ஹிஸ்டோரியா. அதே போல தொலமி என்பவரால் எழுதப்பட்ட நூலின் பெயர் பூகோள சாஸ்திர பிரவேசம். அதே போல தொலமியின்
இலங்கப்படம். அப்ப இவையெல்லாம் இந்த ரோம மூலாதாரங்களுக்குள்ள உள்ளடங்கும். இதுவும் பகுதி ஒன்றுல வரக்கூடிய ஒரு வினாக்கள். அதாவது வந்து பிளினி என்பவரால் ரோம இனத்தைச் சேர்ந்த பிளினி என்பவரால் எழுதப்பட்ட நூலின் பெயர் நெச்சுரஸ் ஹிஸ்டோரியா. அதே போல பூகோள சாஸ்திர பிரவேசம் என்ற நூலை எழுதியவர் அதாவது வந்து தொலமி என்பவர். அடுத்தது சீன மூலாதாரங்கள்ல கிங்சாங் பிக்குவின் தேச சஞ்சார அறிக்கை. இது வந்து சீன மூலாதாரமாக கருதப்படுகிறது. அத மாதிரி போர்த்துகேய மூலாதாரங்கள் என்ற வகையில அருட்தந்தை பெர்னாவோ குவேரோஸ் அவர்களுடைய இலங்கை பற்றிய அறிக்கை. இது போர்த்துகேய மூலாதாரங்கள்ல உள்ளடங்குகின்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் என்ன. அப்ப நாங்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வரலாற்று மூலாதாரங்களை இரண்டாக வகைப்படுத்துறோம். ஒன்று இலக்கிய மூலாதாரம், மற்றது வந்து தொல்பொருள் மூலாதாரங்கள் என்று சொல்லி. அப்ப அந்த இலக்கிய மூலாதாரங்கள் என்று சொல்லி அதை ரெண்டா வகைப்படுத்துறோம். உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் ஒன்று, இரண்டு வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம். அது இலக்கிய மூலாதாரங்கள். இப்ப நான் அந்த ஏற்கனவே பார்த்த நூல்கள் எல்லாம் இலக்கிய மூலாதாரங்களுக்குள்ள உள்ளடங்கும். இப்ப தொல்பொருள் மூலாதாரங்களை பார்ப்போம். பொதுவாக நாங்க தொல்பொருள் மூலாதாரங்களை எடுத்தோம்னு சொன்னா அதை நாங்க மூன்றாகத்தான் வகைப்படுத்துறோம். ஒன்று கல்வெட்டுக்கள், இரண்டு நாணயங்கள், மூன்று சிதைவுகள் என்று சொல்லி. ஆனா இதுல வந்து தனித்தனியே இதுல கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா பொதுவாக நாங்கள் இதற்கு முதலுள்ள பாடநூல்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது பொதுவாக தொல்பொருள் மூலாதாரம் மூன்று வகைக்குள்ளான் வருது. ஒன்று கல்வெட்டுக்கள், இரண்டு நாணயங்கள், மற்றது சிதைவுகள். இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி போட்டிருக்கணும். எழுத்தாவணங்கள் கல்வெட்டுக்கள் சொல்லப்படுகிறது பாடநூலின்படி. நாணயங்கள், அடுத்த சிதைவுகள், அதுல சிகிரியாவுக்கு முக்கிய இடம் இருக்கு. சிதைவுகள், மற்ற சித்திரங்கள், சிற்பங்கள், இது செதுக்கல்கள். இது பாடநூல்ல உள்ளபடி நான் இதுல தொல்பொருள் மூலாதாரங்களை வகைப்படுத்தி இருக்கின்றேன். அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம் இந்த கல்வெட்டுக்கள். கல்வெட்டுக்கள் பற்றிய விடயங்களை எடுத்துக்கொண்டவன்னு சொன்னா இந்த கல்வெட்டுண்டா என்ன? கருங்கல்லில எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் கல்வெட்டுன்னு சொல்றான். அப்ப இந்த கல்வெட்டுகளை எடுத்தோம்னு சொன்னா இதுல 4 வகை இருக்கின்றது. அதாவது கல்வெட்டுக்கள் 4 வகைப்படும். ஒன்று குகை கல்வெட்டு, 2 குன்று கல்வெட்டு, 3 தூண் கல்வெட்டு, 4 சுவர் கல்வெட்டு. அப்ப இது வந்து கல்வெட்டுக்களினுடைய வகைகள் 4 வகையாக இருக்கின்றது. குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டு. அப்ப இந்த 4 கல்வெட்டுக்களையும் நாங்க தனித்தனியா பார்த்தோம்னு சொன்னால் இப்ப பரீட்சைக்கு வருகிற போது சில கல்வெட்டுக்களை தந்துட்டு இது குகை கல்வெட்டா, குன்று கல்வெட்டா, தூண் கல்வெட்டா, சுவர் கல்வெட்டா. அப்ப அப்படி பரீட்சைக்கு பகுதி ஒன்றுல வினாக்கள் வருகிறது. அதே போல பகுதி 2லையும் கேட்கப்படலாம். குகை கல்வெட்டுக்கு 2 உதாரணம் தருக, குன்று கல்வெட்டுக்கு உதாரணம் தருக, தூண் கல்வெட்டுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருக, சுவர் கல்வெட்டுக்கு ஒவ்வொரு உதாரணம். அப்ப எங்களுக்கு வந்து இதுல கல்வெட்டின் வகை மட்டும் தெரிஞ்சதோட நிற்காமல் அந்த கல்வெட்டுக்கள் ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்கள் நாங்க தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். அப்ப அவ்வாறு தெரிந்து கொள்வதன் மூலம் நாங்க பகுதி 1ல வார ஒரு வினாவுக்கும் பகுதி 2ல வார வினாவுக்கும் விடையளிக்க இலகுவா இருக்கும். அப்ப நாங்கள் இப்ப இந்த கல்வெட்டுக்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி உதாரணத்தை பார்ப்போம். இப்ப குகை கல்வெட்டு எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு உதாரணம் மிகுந்தல குகை கல்வெட்டு, அது மாதிரி பெஸ்ஸகிரிய குகை கல்வெட்டு, சித்துல் பௌவ குகை கல்வெட்டு, அது மாதிரி ரிட்டிகல. இது வளம் வந்து குகை கல்வெட்டுக்களுக்கு உதாரணம் மிகுந்தல, பெஸ்ஸகிரிய, சித்துல் பௌவ மற்ற ரிட்டிகல. அது மாதிரி குன்று கல்வெட்டு எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு உதாரணம் கடலாதெனிய, இருமொழி கல்வெட்டு, அமுன கல்வெட்டு, மடவளை கல்வெட்டு. இது வளம் வந்து குன்று கல்வெட்டுக்கு உதாரணம். அத மாதிரி சுவர் கல்வெட்டு, புலனறுவை கல் பொத்த கல்வெட்டு. இது வந்து நெடுக பரீட்சைக்கு இந்த பகுதி 2ல கட்டாய வினாவில இந்த கல்பொத்த கல்வெட்டை தந்துட்டு அதுல இருந்து 4 கேள்வி 4 புள்ளிகளுக்கு கேட்கணும். அப்ப இந்த கல்வெட்டு நடுக வார ஒரு வினா பகுதி, அதாவது பகுதி 2ல வந்திருக்கு. நீங்க பாஸ் பேப்பர்ல பார்த்தா தெரியும். அப்ப இது வந்து இந்த புலனறுவை கல்பொத்த கல்வெட்டு நாங்கள் வந்து கல் புத்தகம்னு சொல்லப்படுது. இந்த கல்பொத்த கல்வெட்டுக்கு இன்னொரு பெயர் கல் புத்தகம் சொல்லியும் சொல்லலாம். அது மாதிரி மிகிந்தலை சுவர் கல்வெட்டு, தோணிகல கல்வெட்டு. இப்ப இதெல்லாம் சுவர் கல்வெட்டுக்கு உதாரணம். அப்ப சுவர் கல்வெட்டுக்கு உதாரணம் தருகண்டா உண்டு இந்த புலனறுவை கல்வெத்த கல்வெட்டு, மிகுந்தல சுவர் கல்வெட்டு, தோணிகல கல்வெட்டு என்று சொல்லி நாங்க உதாரணத்தை கொடுக்கலாம். அத மாதிரி தூண் கல்வெட்டுக்கு உதாரணம் பதுளை தூண் கல்வெட்டு, கட்டு கல்கே கல்வெட்டு. அப்ப இது வந்து தூண் கல்வெட்டுக்கு உதாரணம். அப்ப ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த கல்வெட்டுகள் வந்து 4 வகை. அந்த 4 வகையான கல்வெட்டுக்கும் நான் இதுல தனித்தனிய உதாரணங்கள் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பகுதி 1 பகுதி 2க்கு பயன்படும். இப்ப உதாரணமா சித்துல் பௌவ என்ற கல்வெட்டு எந்த கல்வெட்டுக்குள்ள உள்ளடங்கும்? புகை கல்வெட்டா, குன்று கல்வெட்டா, சுவர் கல்வெட்டா, தூண் கல்வெட்டா? அப்ப அது வந்து புகை கல்வெட்டுக்குள்ளதான் உள்ளடங்கும். அதே போல
கல்பொத்த கல்வெட்டு, அது வந்து சுவர் கல்வெட்டுக்குள்ள உள்ளடங்கும். அடுத்தது பார்ப்போம், இலங்கையினுடைய புராதன கல்வெட்டுக்கள் பிராமி எழுத்துக்கள் எழுதப்பட்டவை. அப்ப நாங்கள் ஒரு பரீட்சைக்கு வந்த ஒரு கேள்வியை பார்ப்போம். இதுல கல்பொத்த கல்வெட்டு, அதுல என்ன கேள்வி, அதாவது பகுதி 2 கட்டாய வினாவில் வந்த சில கேள்விகளை இதுல இணைச்சிருக்கிறேன். முதலாவது கல்பொத்த கல்வெட்டு தந்துட்டு அதை அமைத்த மன்னன், அதுல கேட்கப்பட்ட கேள்வி கீர்த்தி ஸ்ரீ நிசங்கமெல்ல மன்னன். நிசங்கமெல்ல மன்னன் என்று போட்டாலும் சரி, கீர்த்தி ஸ்ரீ நிசங்கமெல்ல மன்னன் என்று சொல்லலாம். மற்றது இந்த கல்வெட்டு எந்த ராசதானிக்குரியது, இது வந்து புலனறுவை ராசதானிக்குரியது. மற்ற இந்த கல்வெட்டில் இருக்கிற சிறப்பு என்ன, இதன் சிறப்பு இலங்கையின் மிக நீளமான கல்வெட்டு என்று கருதப்படுகிறது. அப்ப இந்த கல்வெத்த கல்வெட்டு தான் இலங்கையில மிக நீளமான கல்வெட்டாகவும் கருதப்படுகின்றது. மற்ற இந்த கல்வெத்த கல்வெட்டில என்ன விஷயம் கூறப்பட்டிருக்கு, அப்ப இதுல 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, இலங்கைக்கும் கலிங்க தேசத்துக்கும் இடையிலான உறவு. ஏன் கலிங்க தேசத்துக்கு இடையிலான உறவு என்று சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த மன்னனுக்குரிய அரச வம்சம் வந்து கலிங்க வம்சம். இப்ப இந்த நிசங்கமெல்ல மன்னன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன் சொன்னா கலிங்க வம்சம். அப்ப அதுதான் இங்க சொல்லினோம், அதுல கூறப்பட்ட விடயம் இலங்கைக்கும் கலிங்க தேசத்துக்கும் இடையிலான உறவு பற்றி சொல்லப்படுகிறது. மற்ற இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, பௌத்தம் இல்லாத ஒருவர் இலங்கையை ஆட்சி செய்ய முடியாது. அதுதான் இந்த கல்வொத்த கல்வெட்டுல சொல்லப்பட்ட விஷயம். இது பகுதி 2ல வர்ற ஒரு கட்டாய வினா பகுதி வந்து வெறும் பகுதி 2ல. அப்ப இப்படியான வினாக்கள் தான் அந்த ஒரு மொடல் கேள்வியா நான் எடுத்து போட்டிருக்கேன். அதுல பேப்பர்ல வந்த ஒரு வினா பகுதி தான் இது. அப்ப இந்த நிசங்கமெல்ல மன்னன் எந்த மன்னனுக்குரிய, இந்த மன்னனுக்குரிய அரச வம்சம் கலிங்க வம்சம். அடுத்தது பார்ப்போம், வல்லிபுர பொற்சாசனம். இதுவும் பகுதி 2ல ஒரு கட்டாய வினா பகுதி. இங்க வந்து வல்லிபுர பொற்சாசனம் அது எந்த மன்னன் சொன்னா பசவ மன்னன் காலத்துல கூறியது. மற்ற இந்த பொற்சாசனம் கண்டெடுக்கப்பட்ட இடம் வல்லிபுரம். இது நாங்க இலங்கை படத்துல எல்லாம் குறிச்சிருக்கிறோம். இந்த வல்லிபுரம் இந்த இடம் எல்லாம் குறிச்சிருக்கிறோம். வல்லிபுரம், இந்த வல்லிபுர பொற்சாசனம் அல்ல வல்லிபுர பொற்தகடு என்றும் பெறுறது. கண்டெடுக்கப்பட்ட இடம் வல்லிபுரம். ரிஷிகிரி அமைத்த விகாரை பிரியங்க திச. இதுல கூறப்பட்ட விடயம் என்ன, வடபகுதி ஆட்சியாளர் ரிஷிகிரி யாழ்ப்பாண, இது நகதீவ என்று வரணும், நகதீவ. அத மாதிரி இந்த பனாகடுவ செப்பு சாசனம், அப்ப இது வந்து எழுதிய மன்னன். இதெல்லாமே எழுத்தாவணங்கள் தான், நாங்க இதை கல்வெட்டுகள் என்று எடுத்துக்கொள்றோம். பனாகடுவ செப்பு சாசனம் இதனை எழுதிய மன்னன் முதலாம் விஜயபாகு. எந்த காலப்பகுதி, கிபி 11ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டு வரையான வரலாற்றை அறிய உதவுகிறது இந்த பனாகடுவ செப்பு சாசனத்தின் மூலம். அதில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, முதலாம் விஜயபாகுவிற்கு உதவி செய்த சித்தாரும்பி பத்தநாயக்கா என்னும் தளபதிக்கு நன்றி கடனாக வழங்கப்பட்ட பரிசுகள், அதுதான் இதுல வந்து இந்த பனாகடுவ செப்பு சாசனத்துல கூறப்பட்ட விடயங்கள். அதாவது முதலாம் விஜயபாகுவுக்கு உதவி செய்த சித்தாரும்பி புத்தநாயக்க என்ற தளபதிக்கு நன்றி கடனாக வழங்கப்பட்ட பரிசு பற்றிய விவரம் இந்த பனாகடுவ செப்பு சாசனத்துல எழுதப்பட்டிருக்கின்றது. அப்ப இது எழுதிய மன்னன் வந்து முதலாம் விஜயபாகு. அடுத்தது நாங்க பார்ப்போம், இந்த கல்வெட்டுக்கள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது. கல்வெட்டுக்கள்ல கூறப்பட்ட விடயங்கள் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது, 6 விஷயம் இதுல சொல்லப்படுது. ஒன்று, விகாரைக்கு வழங்கப்பட்டுள்ள கிராமங்கள் காணிகள் பற்றி சொல்லப்படுகிறது. அதே போல விகாரைகளின் நிர்வாகம் பற்றி கூறப்படுகிறது. 3, அரச கட்டளைகளை பொதுமக்களுக்கு அறிவிப்பது. 4, வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் வரி அறவீடுகள் பற்றி கூறுகிறது. அடுத்தது, தவறு செய்தோருக்கு மன்னிப்பு அளிப்பது, அதுவும் இந்த கல்வெட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது. 6, தனிநபர்களின் சேவைகளை பாராட்டுவது. அப்ப இந்த விஷயங்கள் பொதுவாக கல்வெட்டுக்கள்ல உள்ளடக்கப்பட்ட விடயங்கள். அப்ப இது வந்து இலக்கிய மூலாதாரம் இல்லை, தொல்பொருள் மூலாதாரங்கள்ல தான் இந்த கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சிதைவுகள் எல்லாமே தொல்பொருள் மூலாதாரங்கள்ல தான் உள்ளடங்குகின்றது. அப்ப ஆகவே நாங்கள் இந்த கல்வெட்டுக்கள் என்ற விஷயம் வந்து மிகவும் பிரதானம். பகுதி 1 பகுதி 2க்கு உரிய பகுதிகளாக கருதப்படுகின்றது. அப்ப கல்வெட்டுக்கள்ல இந்த 4 வகை இருக்கிறது. அதாவது வந்து 1 குகை கல்வெட்டு, 2 குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டு. அப்ப இது கல்வெட்டுக்கள் பற்றிய ஒரு விஷயம். அடுத்த விஷயம் நாங்க பார்ப்போம் நாணயங்கள் என்றதை பற்றி. நாணயங்கள் இலங்கையில கிடைக்கப்பெற்ற புராதன நாணயம். அதுல வந்து இலங்கையில் கிடைக்கப்பெற்ற புராதன நாணயம் பொதுவாக காகா பண என்று அழைக்கப்படுகிறது. இது பகுதி 1ல வேற ஒரு வினா, காகா பண. அதை விட கிடைக்கப்பெற்ற வேற நாணயங்களும் இருக்கின்றது. சுவஸ்திகா உருவம் பதித்த நாணயம், யானை, அக என்னும் பொன் நாணயம், புராண தரண, லக்ஷ்மியின் உருவம் பதித்த நாணயம்.
இவெல்லாம் இலங்கையில கிடைக்கப்பெற்ற புராதன நாணயங்கள். இந்த கூடுதலா 4 விடை கொண்டுள்ள வரைக்கும் இந்த விட கூடுதலாக இருக்குது பேப்பர்ல. அதாவது காக்கா பானை வேற விடைகளை தந்துட்டு இதுல கேட்கலாம். அப்ப இங்க நான் கிடைக்கப்பெற்ற புராதன நாணயம் இவ்வளவு நாணயங்களும் புராதன நாணயங்களாக கருதப்படுகிறது. இவை இலங்கையில பயன்படுத்தப்பட்ட புராதன நாணயங்களாக கருதப்படுகின்றது. இனி இந்த நாணயங்கள் மூலம் என்ன விஷயங்களை அறிந்து கொள்ளலாம், அதன் மூலம் அறியப்படுகிற விடயங்கள் என்ன, புராதன கால பொருளாதார நிலை, அதே போல வர்த்தகம் நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெற்றது என்ற விஷயங்களை நாங்கள் இந்த நாணயங்கள் மூலம் பார்க்கலாம். கிரேக்க நாணயங்கள், ரோம நாணயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு நாணயங்கள். அப்ப நாங்கள் இந்த இலங்கையில பயன்படுத்தப்பட்ட புராதன பொதுவான நாணயங்கள் மூலம் இப்படியான விஷயங்களை அறியலாம். அதாவது புராதன கால பொருளாதார நிலை, வர்த்தகம் மற்ற தொழில்நுட்ப அறிவு சம்பந்தமாக மற்ற உலோக பாவனையை அறிய முடியும். அப்ப இது நாங்கள் நாணயங்கள் மூலம் அறியப்படுகின்ற விடயங்கள் ஆகும். இதை விட புலனறுவை காலத்தில பயன்படுத்தப்பட்ட நாணயம் என்ன பெயரால் அழைக்கப்படுதுன்னு சொன்னா தப்ப மச என்று சொல்லப்பட்ட ஒரு செப்பு நாணயம். அங்க செப்பு நாணயம் தான் பயன்படுத்தப்பட்டதுக்கு புலனறுவ காலத்தில அந்த நாணயத்துக்கு பேர் வந்து தப்ப மச என்ற பெயரால அழைக்கப்படுகின்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம் இலங்கையில கிடைக்கப்பெற்ற வெளிநாட்டு நாணயங்கள். என்னென்ன வெளிநாட்டு நாணயங்கள் இலங்கையில கிடைக்கப்பெற்றது? ரோம நாணயம், சீன நாணயங்கள் மற்ற இந்திய நாணயங்கள். அப்ப இது இலங்கையில கிடைக்கப்பெற்ற வெளிநாட்டு நாணயங்கள் இவ்வளவு. ரோம் நாணயம், அதே போல சீன நாணயம் மற்றது இந்திய நாணயங்கள். அப்ப இவ்வளவு வந்து இந்த நாணயங்கள் பற்றிய விடயங்களாக பார்த்து கொள்கிறோம். கல்வெட்டுக்கள், நாணயங்கள். அடுத்தது வந்து சிதைவுகள். இந்த புராதன சிதைவுகளை பார்த்தோம்னா இதன் மூலம் இலங்கை மக்களின் கலையாற்றல், தொழில்நுட்ப அறிவு மற்ற கட்டடக்கலை, சுற்றாடல் பாதுகாப்பு, நீர் முகாமைத்துவம், வாஸ்து கலைத்திறன் போன்ற துறைகள் பற்றி ஒரு முறையான அறிவை நாங்கள் பெற முடியும். இந்த புராதன சிதைவுகள் மூலம் இலங்கை மக்களின் கலையாற்றல், தொழில்நுட்ப அறிவு மற்ற கட்டடக்கலை, வாஸ்து கலைத்திறன் இதுகளை அறிந்து கொள்ள முடியும். இதை விட இந்த சித்திரங்கள், செதுக்கல்கள், தொல்பொருட்கள் இவை மூலம் நாங்கள் என்ன விஷயங்களை அறிந்து கொள்ளலாம்னு சொன்னா முன்னோருடைய ஆடை அணிகள், அவர்கள் பயன்படுத்திய ஆபரணங்கள் மற்ற அந்த முன்னோர்களுடைய சமய நம்பிக்கை, அவைன்ற கலை ஆற்றல்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இதன் மூலம் இந்த சித்திரங்கள், செதுக்கல்கள், தொல்பொருட்கள் மூலம் இந்த முன்னோர் பற்றிய தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த சிகிரியா ஓவியத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதுல வந்து மிக முக்கியமானது இந்த இதன் மூலம் என்ன விஷயத்தை அறிகிறோம்னு சொன்னா இலங்கை பெண்களின் ஆடை ஆபரணங்கள், அதே போல கூந்தல் அலங்காரங்கள் மற்றது அவர்கள் மேற்கொண்ட அலங்கார கலை நுட்பங்கள் பற்றி நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிகிரிய ஓவியங்கள்ல இருந்து நாங்கள் அறிய முடியும். அப்ப இதுல நான் இப்ப ஏற்கனவே சொன்ன அந்த கல்வொத்த கல்வெட்டு, பெனாகடுவ செப்பு சாசனம், பல்லிபுர பொற்சாசனம் அது தொடர்பான சில படங்கள் வந்து நான் ஏனண்டா உங்களுக்கு படங்களை தந்துட்டு கேள்விகள் கேட்கலாம். இப்ப சிகிரியா ஓவியத்தை தந்துட்டு சில கேள்விகளை கேட்கலாம். அதே போல இப்ப நான் சொன்ன கல்வொத்த கல்வெட்டு அதன் படத்தை தந்துட்டு கேள்வி கேட்கலாம். அத மாதிரி வல்லிபுர பொற்சாசனம் அந்த படத்தை தந்துட்டு அதுல அது எல்லாமே பகுதி 2ல கட்டாய வினா. இப்ப இலங்கை படம் உலக படத்துக்கு கீழே அடுத்ததாக வர ஒரு பகுதியெல்லாம் இந்த இவ்வாறான கேள்விகள். அப்ப அதற்காக நான் இதுல ஒரு படம் போட்டிருக்கிறேன். இந்த படங்களை நீங்க அவதானித்தா தெரியும். கல் பொத்த கல்வெட்டு இப்ப நான் சொன்ன விடயம், அதாவது கல் பொத்த கல்வெட்டு இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிசங்கமெல்ல மன்னன் தான் இந்த கல்வொத்தை அமைத்த மன்னன் என்று சொல்லி நான் இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது நிசங்கமெல்ல மன்னன் தான் இந்த கல்வொத்த கல்வெட்டை அமைத்தது. அப்ப இது எந்த ராசதானியில இருக்குன்னு சொன்னால் புலனறுவ ராசதானி. அப்ப இந்த கல்வெட்டின் சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் இலங்கையில இது மிக நீளமான ஒரு கல்வெட்டாக கருதப்படுது இந்த கல்வொத்த கல்வெட்டு. அப்ப இதுல காணப்படுகிற உருவங்கள் யானை, அன்னம் இது நீங்கள் உற்று பார்த்தா தான் தெரியும். இல்லை இந்த கல்வொத்த கல்வெட்டுல யானை, அன்னம் போன்ற உருவங்கள்லாம் இந்த கல்வெட்டுல காணப்படுகிறது. அப்ப இதுல சொல்லப்பட்ட விடயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கைக்கும் கலிங்க தேசத்துக்கும் இடையிலான உறவு. ஏனென்றா இந்த நிசங்கமெல்ல மன்னன் கலிங்க வம்சத்தை சேர்ந்தபடியால் தான் இலங்கைக்கும் கலிங்க தேசத்துக்கும் இடையிலான உறவு பற்றி கூறப்படுகிறது. மற்றது இந்த கல்வொத்த கல்வெட்டுல சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம், பௌத்தமில்லாத ஒருவர் இலங்கையை ஆட்சி செய்ய முடியாது என்று இந்த கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுதான் கல்வொத்த கல்வெட்டு. அதே போல நான் சொன்ன அந்த கிரேக்க ரோம நாணயங்கள்ல இது வந்து ரோம நாணயங்கள் வந்து இதுல சில நாணயங்கள் ரோம நாணயங்கள். இந்த படத்தை தந்துட்டு கேட்கலாம் இது எந்த வகையான நாணயங்கள். அடுத்த இதுல போட்டுக்கன் வல்லிபுர தங்கீடு, அதாவது பொற்சாசனம், வல்லிபுர பொற்சாசனம் என்று சொல்லி நான் சொன்னான். இது எந்த மன்னன் காலத்துக்குரியதுண்டா பசவன்
இந்த வள்ளிபுர தங்க ஏடு எங்க கண்டெடுக்கப்பட்டான்னு சொன்னா வள்ளிபுரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்துல இருக்கின்றது இந்த வள்ளிபுரம் என்ற இடம். இலங்கப்படத்துல நான் குறித்து காட்டியிருக்கிறேன். இலங்கப்படம் என்ற வீடியோ பகுதிகளுக்கு போனீங்கன்னா நிறைய இலங்கப்படங்கள் நான் போட்டிருக்கிறேன். பரீட்சைக்கு வரக்கூடிய இடங்கள் முழுக்க அதுல குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலங்கப்படம் இதுவரை பார்க்காமல் இருந்தால் நீங்கள் அந்த நான் போட்ட ஷோர்ட்ஸ் பகுதி, அதாவது யூடியூப்ல ஷோர்ட்ஸுக்குள்ளேயும் நிறைய இலங்கப்படங்கள் போட்டிருக்கிறேன். வீடியோவிலேயும் இலங்கப்படங்கள் அதில் வள்ளிபுரம் எல்லாம் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் பார்த்து பயிற்சி பெறலாம். அதே மாதிரி இதில் இந்த வள்ளிபுர தங்கேடு என்ற இந்த படம் இதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளலாம். அதே போல இது வந்து தமிழ் பிராமிய கல்வெட்டு, அது வந்து பூநகரி என்ற இடம் நான் இலங்கப்படத்தில் குறித்து காட்டியிருக்கேன். இதுவும் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கிட்ட, அதாவது பூநகரி என்ற இது வந்து அந்த தமிழ் பிராமிய கல்வெட்டை காட்டியிருக்கிறேன். அதே போல சேது நாணயம், இது கந்தரோடை. கந்தரோடை இலங்கப்படத்துல நான் குறித்து காட்டியிருக்கிறேன் யாழ்ப்பாணத்துல, அதாவது கந்தரோடை கந்துருகொடைன்னு சொல்றது. சேது நாணயம் கந்தரோடையில கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற போர்த்துகேயருடைய இலங்கை நாணயம். அத மாதிரி இது டச்சு சாதுவர் நாணயம், பௌத்த சுவஸ்திகா நாணயம் இது. அத மாதிரி முதலாம் விஜயபாகுவின் நாணயம், மற்ற நாகசின்னம், மற்றது வந்து மருத்துவ ஊடம். இதுவும் பரீட்சைக்கு வேற ஒரு படம், மருத்துவ ஊடம். இது சம்பந்தமான படங்கள் இனியும் நான் இந்த பகுதியில வீடியோ பகுதியில போடுவேன். இந்த மறுமலர்ச்சியோட தொடர்புடைய விஞ்ஞானிகளுடைய படங்கள், இந்து பௌத்த மறுமலர்ச்சியோட தொடர்புடைய படங்கள், அநேகமாக அந்த பரீட்சைக்கு வரலாறு சம்பந்தமா வர்ற படங்களை நீங்க இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா மிகவும் பரீட்சைக்கு உதவக்கூடிய மாதிரி வாரான படங்களை நான் போட்டு அதுல என்னென்ன வினாக்கள் கேட்கப்படும் என்ற பகுதிகளையும் நான் இதுல செய்து கொண்டு போவேன். அப்ப இதுல இன்றைக்கு படித்ததுல கல்பொத்த கல்வெட்டு தகவல் இருக்கிறது, வள்ளிபுர தங்குகேடு இருக்கிறது. அது மாதிரி ரோம நாணயங்கள் பற்றி நான் இப்ப அதுல தியரியில உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப இதை நீங்கள் இந்த படங்கள்ல பார்த்து நீங்கள் இந்த விளக்கங்களை சரியாக அறிந்து நீங்கள் படித்து கற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடுதலா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் கூடிய பயனை இங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இதன் மூலம் எனக்கு நீங்கள் ஒரு வகையில என்னுடைய வீடியோக்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக அமையும். அதுவும் எனக்கு ஒரு வகையில சப்போர்ட்டா இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி.